வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சென்னை மத்திய திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தயாநிதி மாறன் மற்றும் அவரது சகோதரர் சன் மீடியா சாம்ராஜ்யத்தின் உரிமையாளரான கலாநிதி மாறன் ஆகியோர் தங்கள் தற்போதைய சர்ச்சையை சுமூகமாக தீர்க்க முயற்சிகளை தொடங்கியுள்ளனர். இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதில் அவர்களின் மாமாவும் தமிழக முதல்வருமான கே ஸ்டாலினின் தலையீடு முக்கிய பங்கு வகித்ததாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2003ஆம் ஆண்டு தங்கள் தந்தை முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் இறந்ததைத் தொடர்ந்து நிறுவனத்தின் முழு கட்டுப்பாட்டையும் மோசடியாக தனது சகோதரர் எடுத்துக்கொண்டதாக குற்றம் சாட்டி ஜூன் 10ஆம் தேதி தயாநிதி மற்றும் 7 பேருக்கு சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பியதைத் தொடர்ந்து இந்த பிளவு பகிரங்கமானது. தயாநிதியின் குற்றச்சாட்டுகள் குடும்பத்திற்கு ஒரு பாதிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் கலாநிதி உரிமையை கையகப்படுத்தியதாக கூறப்படுவதை மையமாக கொண்டுள்ளன. தந்தை இறந்தபோது வெறும் ஊழியராகவும் பங்குதாரராகவும் இல்லாத கலாநிதி நிறுவனத்தின் முழுமையான கட்டுப்பாட்டை கையகப்படுத்தியதாகவும், இதன் மூலம் தயாநிதி அவர்களின் தாயார் மல்லிகா மாறன் மற்றும் சகோதரி அன்புக்கரசி உள்ளிட்ட பிற சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு உரிய பங்குகளை மறுத்ததாகவும் அவர் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் முன்னதாகவே சமரசம் செய்ய முயன்ற போதிலும் அந்த முயற்சிகள் ஆரம்பத்தில் தோல்வியடைந்தன. ஜூன் மாதத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இதுபோன்ற ஒரு பொத்துப்பகை ஏற்படக்கூடும் என்ற கவலையில் ஸ்டாலின் மீண்டும் தலையிட்டுள்ளார் என்பதை சமீபத்திய முன்னேற்றங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த முறை சமரச முயற்சிகள் பலனளிப்பதாக தெரிகிறது. அமைதியான தீர்வை நோக்கிய விவாதங்களில் அன்புக்கரசியும் பங்கேற்கிறார். மாறன் குடும்பத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கிய ஊடக நபரும் இந்த சமரசத்திற்கு மத்தியஸ்தம் செய்வதில் பங்கு வகிப்பதாக நம்பப்படுகிறது. ஆதாரங்களின்படி தற்காலிக ஒப்பந்தத்தில் கலாநிதி முதல் தயாநிதி வரை பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கணிசமான நிதி தீர்வு அடங்கும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தில் குழுவின் தாய் நிறுவனமான சன் டிவி பிரைவேட் லிமிடெட்டில் தயாநிதிக்கு எந்த பங்கும் இல்லை. ஜூன் மாத சட்ட அறிவிப்பில் அன்புக்கரசியின் 500 கோடி ரூபாய் பணத்தை 2024 அக்டோபரில் தயாநிதி அனுப்பிய பிறகு ஏற்பட்ட தீர்வின் ஒரு பகுதியாக விவரிக்கப்பட்ட கலாநிதியின் அன்புக்கரசியின் 500 கோடி பணத்தை ஏற்கனவே எடுத்துக்காட்டியது. இந்த பிளவு 2007ஆம் ஆண்டு மாறங்களுக்கும் ஸ்டாலினின் சகோதரர் அழகிரிக்கும் இடையே ஏற்பட்ட இதே போன்ற குடும்ப பகையை நினைவுபடுத்துகிறது. அந்த மோதலும் பொதுவெளியில் வெளிப்பட்டது. அப்போதைய திமுக அரசாங்கத்தின் பிம்பத்தை கடுமையாக பாதித்தது. இது ஆட்சிக்கு எதிரான உணர்வை ஏற்படுத்தியது. வன்முறை விளைவாக மதுரையில் உள்ள சன் குழுமத்திற்குச் சொந்தமான தமிழ் நாளிதழ் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் விளைவாக 3 பேர் கொல்லப்பட்டனர். இறுதியில் தயாநிதி மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வழிவகுத்தது. தனது தாத்தா மறைந்த தி.மு.க தலைவர் கருணாநிதியுடன் சமரசம் செய்து கொண்ட பிறகு 2009ஆம் ஆண்டுதான் அவர் மத்திய அமைச்சரவைக்கு திரும்பினார். சட்ட அறிவிப்பில் பண மோசடி மற்றும் பதிவுகளை பொய்யாக்குதல் போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருந்தாலும் அமைதியான தீர்வுக்கான தற்போதைய முயற்சி இந்த குற்றச்சாட்டுகள் அமைதியாக கைவிடப்படுவதற்கு வழிவகுக்கும். தலைப்புச் செய்திகளாக இருந்தாலும் நல்லிணக்கச் செய்திகள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கவில்லை. சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட்டின் பங்குகள் 1 மாத கால சரிவை தொடர்ந்து தேசிய பங்குச் சந்தையில் கிட்டத்தட்ட 10% சரிந்தன. தயாநிதி அல்லது கலாநிதி இருவரும் பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை. மேலும் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து முதலமைச்சர் அலுவலகம் அறிந்திருக்கவில்லை. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.